லைவ் அப்டேட்டு லைவில் முத்துக்குமார் வந்து மஞ்சரி புரட்சி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு மேலே நம்ம சேனலை கொஞ்சம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அதாவது இந்த வீட்டில் வந்து நீங்கள் யாரோட வந்து கடைசி வரை பயணிக்க விரும்புகிறீங்களோ அவங்களுக்கு வந்து 75 நாள் கேக்கை வந்து ஊட்டி விடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. சொன்ன உடனே வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமார் வந்துட்டாப்புல. இந்த மாதிரி வந்து முத்துக்கு வந்து தீபக் வந்து ஊட்டி விட்டாப்புல. முத்து வந்து நல்ல நேர்மையான பிளேயரு, கண்ணியமான பிளேயரு, கண்ணியமான வார்த்தையில் வந்து பேசுவார். அவரை மாதிரி யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி டே 1லேருந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு ஊட்டி விட்டாப்புல. அதுக்கப்புறம் வந்த முத்துக்குன்னு சொல்கிறாப்புல, இந்த மாதிரி மஞ்சரி வந்து ஒரு புரட்சியான ஒரு பெண்ணு. ஏன்னா மஞ்சுரி வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு புரட்சி வந்து பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டுக்குள்ளேயே வந்து புரட்சி பண்ணியிருக்காங்க. வெளியே வந்து பல புரட்சிகளை வந்து பண்ணாங்க. அந்த புரட்சி என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, அவங்க வந்து ஃபஸ்ட்டு இந்த கேமை வந்து அனலைஸ் பண்ணுற விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அவங்க வந்து வாய்ஸ் அவுட் பண்ணுறது நல்லா கரெக்டாக பண்ணுவாங்க. ஒரு விஷயம் சரி அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லுவாங்க. தப்பு அப்படின்னா தப்புன்னு சொல்லுவாங்க. மற்றபடி அவங்களுக்கு வந்து அந்த ஒரு புரட்சி வந்து இருக்கும். எந்த விஷயத்துலேயும் ஒரு புரட்சி இருக்கும். ஒரு வித்தியாசமான ஒரு பெண்ணாக இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பெண்ணை வந்து நான் பார்த்ததே இல்லை. வெளியவே எனக்கு தெரிஞ்சால் கூட அந்த வெளியே பண்ண புரட்சியை கூட உள்ளே வந்து வேறு லெவலில் வந்து புரட்சி பண்ணுறாங்க. என் கூட வந்து எனக்கு நான் என்ன நினைக்கிறேனோ அவங்களுக்கும் அதே நினைக்கிறாங்க. எனக்கு ஒரு விஷயத்தில் உடன்பாடு வருதுன்னா அவங்களுக்கும் உடன்பாடு வருது. அப்படி பார்க்கும்போது மஞ்சரி வந்து ஒரு புரட்சியாளராக இருக்காங்க. அந்த புரட்சியாளரோட நான் வந்து இந்த வீட்டில் 75 நாள் கேக்கை வந்து ஊட்டி விடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. புரட்சி பெண் மஞ்சுரி. உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.